ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் விறகடுப்பில் ஒரு அருமையான மீன் குழம்பு தான் சமைக்க போகிறோம். ஸோ ஒரு கடாய் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வடவும் எடுத்துப்போம். ஸோ அடுத்தது மீன் குழம்பு வைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். பூண்டு, வெங்காயம், முருங்கைக்காய், கத்தரிக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் கத்தரிக்காய், முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ குழம்பை நம்ம வந்து தாளிச்சிட்டு நாம் அடுத்தது மீன் க்ளீன் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாழை மீன் தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். ஸோ வாழை மீனை க்ளீன் பண்ணுற வீடியோ நான் குழம்பு தாளித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வெங்காயம் நல்லா நிறம் மாறிடுச்சு. நம்ம வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், வேறு என்னென்ன இதில் கரைச்சிருக்கேன், புளி தண்ணி, மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அது அப்படியே நம்ம வந்து இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஸோ நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே மீனை வந்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் காய்ஸ், நாம் 2 என்ன மீன் இது, இப்படி இப்படி பட்டையும் கீழே இறக்கி இப்படி பாருங்கள் காய்ஸ், 2 இதுக்கு பேர் தான் முள்ளு வாழையா? எதை வச்சு இது முள்ளு வாழைன்னு சொல்கிற? பாருங்கள் காய்ஸ், இதுதான் முள்ளு வாழை. இதை தான் இன்றைக்கி நம்ம வந்து சமைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுவலுக்காக இருக்கும், ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழம்புக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மீனை மட்டும், அந்த மீனை க்ளீன் பண்ணாது, அதை எடுத்துக்க. இது வேணும். பாருங்கள், வாழை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது தலைப்பகுதிக்கு வந்துடலாம். மீனை கட் பண்ணும்போது பல்லு கிழிச்சிடும். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பல்லு ஒன்று இருக்கும். காமி அந்த பல்லு பாருங்கள் கைஸ், எப்படி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்கள் அந்த பல்லு. இதை நம்ம வந்து பார்த்து க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா கையில் வந்து பட்டுடும். ஸோ இல்லை அது போடாத. இப்போ 2 மீனையும் காமியா, இப்போ காமிச்சல அந்த மாதிரி. பாருங்கள் கைஸ், ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண மீன், இன்னொரு மீன் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணாத மீன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இது வால் கட் பண்ணியாச்சு, இது வந்து வால் கட் பண்ணல. ஸோ இந்த மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் ஓகே. இன்னொரு மீனையும் க்ளீன் பண்ணிடலாம். சொல்லப்போனால் கட் பண்ணுறது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்கோல்லே கட் பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். வாழையில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ்
இருக்குது. அதில் இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளு வாழை அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடு நான் என்ன சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். லாஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்க. பாருங்கள் எத்தனை பீஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே, பாருங்கள் கைஸ், இந்த வாழை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். போதும். அடுத்தது தலையை பாருங்கள். அதில் இந்த முள் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள். அதை பார்த்து க்ளீன் பண்ணோம், இல்லைன்னா இந்த பல் வந்து நம்ம கையில் பட்டுரும். இந்த மீனில் கழிவுலாம் அதிகமாக வராது. என்னது? இந்த மீன் வேஸ்ட் அதிகமாக வராது. சத்தமாக பேசினா தான் அதில் கேட்கும். இந்த மீனில் வேஸ்ட் அதிகமாக வராது. மீன் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறது தான். இன்னும் சொல்லப்போனால் இது கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. பாருங்கள் காய்ஸ், எவ்வளோத்துக்கு வாங்கினேன்? 120 ரூபா. ஒரு மீன் 60 ரூபா. 2 மீனில் ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா. 2 மீன் பார்த்திங்கன்னா 120. அவங்க வந்து அந்த அம்மா வந்து 150 ரூபா சொன்னாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, 120 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீன் 60 ரூபாய்க்கு 2 மீன் 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். பாருங்கள், அதையும் எடுத்து இதிலே போட்டு அதை என் கையில் போட்டு வேணாம் அதிலே போடு. இதில் பாருங்கள் காய்ஸ், ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க. அந்த 2 பல்லையும் காமி பார்ப்போம். பாருங்கள் காய்ஸ், இந்த பல் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணுறப்ப பார்த்து க்ளீன் பண்ணணும், பல் மேலே பட்டுரும். ஓகே, ஸோ க்ளீன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நாம் குழம்புல மீனை போட்டுடலாம். அடுத்தது வறுவல் செய்ய போகிறோம். பாருங்கள், இதை தான் நம்ம வந்து வறுக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து குழம்புல போட போகிறோம். ஸோ வாங்க அப்படியே காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. சரியான ஹீட்டு. இதில் காமிங்க பாருங்கள். ஓகே, பாருங்கள் காய்ஸ். ஓகே, ஸோ மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஆமாம், அதாவது மற்ற மீனுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த மீனை பொறுத்த வரைக்கும், இந்த முள்ளு வாழையை பொறுத்த வரைக்கும் குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், தண்ணியாக இறக்கக்கூடாது. கோடு போட போகிறோம். இந்த மாதிரி கோடு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்கள், ஒரு மீனுக்கு கோடு போட்டாங்க. இதிலலாம் பார்த்திங்கன்னா சும்மா அப்படி போட்டால் போதும். ஒரு கோடு போட்டால் போதும். இல்லை இந்த மாதிரி உள்ளதில் வந்து கோடு போடாமல் கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. கோடு போட்டு வறுக்கிறதா இருந்தாலும் கோடு போட்டு வறுக்கலாம். பாருங்க, இந்த 2 தலையும் வந்து பார்த்திங்கன்னா குழம்புல போட்டுட்டாங்க. அவ்வளோதான் கைஸ். இதுக்கு அப்படியே நம்ம மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இடித்து வச்ச பூண்டு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு
அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் ஊற்றக்கூடாது. அவ்வளோதான் கைஸ், பாருங்கள். அப்படியே நம்ம வானலில் போட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதான். கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு இறக்கி வச்சிடலாம். ஓகே, இறக்கி மட்டும் வையே, லாஸ்ட்டாக காமிச்சிக்கலாம். இது கூட வச்சுக்க. ஸோ குழம்பு நாம் வந்து இறக்கி வச்சிட்டோம் கைஸ். வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு தோசைக்கல்லை எடுத்து நாம் வச்சாச்சு. தேவையான அளவு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அந்த மீனை வந்து வறுக்க போகிறோம். ஸோ எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். பாருங்கள் கைஸ், எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஓரளவு சூடாகிட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே ஒரு மீனாக நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா கோடு போட்டு அருமையாக நம்ம வந்து மசாலாலாம் போட்டு வச்சுருக்குறோம். தீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் தூரமாகவே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 வாழை மீன் இல்லைங்களா? ஸோ 2 வாழை மீனோட தலையும் வந்து பார்த்திங்கன்னா குழம்புல போட்டுருக்குறாங்க. ஸோ 2 வாழை மீனோட வால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வறுவலுக்கு வச்சுட்டாங்க. தீ நல்லா அதிகமாக இருக்குது. ஸோ மீன் நல்லா வறுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மீன் குழம்பையும் மீன் வறுவலையுமே ஒன்றா காமிக்கிறேன். நல்லா இருக்குது. அதோட சவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் கைஸ். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மீனை திருப்பிடலாம். ஓகே, ஆவி தான் பார்த்தீங்கன்னா நல்ல சரியான சூடுகள். இல்லைன்னா கிட்டப்புறம் காமிக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. அதெல்லாம் ரைஸ் ஒரு சைடு நல்லா திருப்பியாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிளம்பிச்சுன்னா நல்ல ஒரு அருமையான மீன் வறுவல் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு குழம்பையும் வந்து காமிக்கிறேன். ரைஸ் நம்ம இறக்கிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழம்பையும் நம்ம வந்து இறக்கிடலாம். ஓகே ரைஸ், ஒரு அருமையான மீன் குழம்பு. நான் அப்படியே உங்களுக்கு மீனை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை அருமையாக குக் ஆகிருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா மீனோட தலை இது. அடுத்தது உங்களுக்கு வேறு மீன் காமிக்கிறேன். மீன் எப்படி நல்லா குக்காக இருக்குன்னு பாருங்கள். நடுத்துண்டு எல்லாமே. வேறு ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். இங்கே ஒரு பீஸ் எடுத்து இப்படி குழம்போட காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் கைஸ், ஒரு அருமையான மீன் குழம்பு. பாருங்கள், சொன்ன மாதிரி எப்படி நல்லா கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். முருங்கைக்காலாம் நல்லா வெந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் உங்களுக்கு காமிச்சிட்றேன் பாருங்கள். ஒரு வாழை மட்டும் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அருமையாக குக் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்தது ஒரு நடு துண்டு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக எவ்வளோ
எவ்வளோ அருமையாக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் காலை உணவு சாப்பாடு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.